தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும். உயிரே உறவே தமிழே. அது இந்த முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும். இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம். அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காரு. ஹலோ கைஸ், மே 28 மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிம்பு, திரிஷா இவங்க எல்லா பேரும் சேர்ந்து நடிச்ச தக்லைஃப் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது சென்னையில் நடந்துச்சு. ஸோ இந்த ஈவெண்ட்ல நம்ம கமல்ஹாசன் வந்துட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டாராம், உயிரே உறவே தமிழே அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி தமிழ்ல இருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படிங்கிற மொழி வந்துச்சு அப்படிங்கிறது எல்லா பத்தியுமே தெரியும், அதை நீங்க ஒத்துக்குவீங்க அப்படின்னு பேசின ஒரு சொல்லுதான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்குது. அதுவும் நம்ம கன்னடம் அதுக்கப்புறம் தமிழ் திரையுலகத்தில். ஸோ இந்த வீடியோவில் எந்த மாதிரியான கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு, இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் மொழியோட வரலாறு என்ன, இதுக்கு ஆப்போனண்டா பேசிட்டு இருக்க கன்னட மொழி இது எப்போ உருவாச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இதனுடைய பயோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுலேயும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோஸை முதல்ல பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும். உயிரே உறவே தமிழே. அது இந்த முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும். இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம். அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காரு. அதனாலதான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பிச்சேன். இந்த மூவியோட இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறது மே 28 சென்னையில் நடந்துச்சு. ஸோ இதில் கமல்ஹாசன் வந்துட்டு நம்ம கன்னட ஆக்டர் சிவராஜ்குமார் இவரை பார்த்து தமிழில் இருந்து தான் கன்னடம் பிரிஞ்சு அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல ஸ்டேஜில் வந்து நம்ம கமல்ஹாசன் பேசும்போது அவருடைய ஃப்ரெண்டாக நம்ம சிவராஜ்குமார் வந்துட்டு ஒரு பக்கம் ஸ்மைல் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. இது என்னன்னா, இந்த அளவுக்கு தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய ஆக்டராக இருக்க நம்ம கமல்ஹாசன் வந்துட்டு நம்ம தமிழுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இன்னைக்கு இவருக்கு எதிராக நம்ம கர்நாடகாவில் வந்துட்டு ஸ்டேட்டோட சிஎம் சித்தராமையா இவரு கூட எங்களுக்கு வந்து மிக நீண்ட வரலாறு இருக்குது, ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு அவர் வந்து நம்ம கமல்ஹாசனுக்கே தக்கலைப்பு கொடுக்குறாரு. இதெல்லாம் தாண்டி அங்கே என்ன சொல்றது, நம்ம தக்கலைப்பு இந்த மூவி கர்நாடகாவில் வந்து ஓடாது, இதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு கையில் ப்ரொட்டஸ்டாக நம்ம கமல்ஹாசனோட ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து செருப்பால் அடிக்கிறானுங்க, கொளுத்துறானுங்க. இதெல்லாம் தாண்டி பேனர் எல்லாத்தையும் கிளிக்கிறானுங்க. இவரோட மூவி நம்ம கர்நாடகாவில் வந்துட்டு வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கன்னட திரையுலகமே இன்னைக்கு கையில் எடுத்து ப்ரொட்டஸ்டாக நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கமல்ஹாசன் வந்துட்டு கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அதாவது நான் என்ன பேசினேன், தப்பா ஒன்றும் பேசலை. நான் பேசுனது வந்து உண்மையான வரலாறு. எங்கள் தமிழுக்கு வந்து தனியாக ஒரு வரலாறு இருக்குது, அந்த வரலாறு தான் நான் பேசினேன் அப்படிங்கிறத சொல்லி என்னால் மன்னிப்பு அப்படிங்கிறது கேட்க முடியாது. முடிஞ்சால் நீங்கள் என்ன வேணாலும் பாருங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகா ஸ்டேட்டுக்காக வந்து தக்கலைப்பு அப்படிங்கிறத இன்னைக்கு கொடுக்குறாரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம திருவனந்தபுரத்தில், கேரளாவில் இருக்க திருவனந்தபுரத்தில் கூட ஏதோ ஒரு மூவியோட ஈவெண்ட்டுக்கு வந்து போயிருப்பாரு. அந்த இடத்துல கூட நான் தப்பாக பேச கிடையாது, தப்பாக பேசுன்னு தான் நான் மன்னிப்பு கேட்பேன், நான் தப்பாக பேசவே இல்லை, அதுக்கு ஏன் நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத போல்டாக பேசினாரு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தற்கொலைகளாக இருக்காங்கல்ல ஆக்டரா, மிகப்பெரிய ஆக்டர் கூட நம்ம கமல்ஹாசன் வந்துட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்கல. ஒரே ஒரு ஆளு பொலிட்டிக்கல் மூலியமா சப்போர்ட் அப்படிங்கிறத கிடைச்சிருக்குது. அது வேற யாரும் கிடையாது, நம்ம தமிழை வந்து ரொம்ப பெரிய அளவில் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்க நம்ம நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான். இவர் மட்டும்தான் மதுரையில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. மதுரை ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு பேசின ஒரு விஷயம் தான் நம்ம கமல்ஹாசனுக்கு வந்துட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதை தாண்டி அன்புமணி ராமதாஸ் இவரும் ஒரு பக்கம் பேசியிருக்காரு. அவர் வந்து தமிழில் என்ன நடந்துச்சோ அதனுடைய வரலாறு தானே பேசியிருக்காரு அப்படிங்கிறத அவர் ஓப்பனாக பேசின ஒரு விஷயமும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம சீமான் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம மதுரை ஏர்போர்ட்டில் பேசினதான் 1500 அந்த காலகட்டங்களில் தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற ஒரு மொழி உள்ளே வரும்போது தெலுங்கு தனியாக பிரிஞ்சு, கன்னடம் தனியாக பிரிஞ்சு, 1700 அந்த காலகட்டங்களில் வந்துட்டு மலையாளம் தனியாக பிரிஞ்சு அப்படிங்கிறத அவர் சொன்னார். அதுதான் நம்ம தமிழ் பண்பாட்டோட வரலாறு. ஸோ தமிழுக்கு வந்துட்டு ஒரு பெரிய மூச்சு இருக்குது அப்படின்னா, இந்த வருஷம் வந்து உருவாக்கப்பட்ட மொழி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிற அளவுக்கு விட்னஸ் அப்படிங்கிறது நம்மகிட்ட இல்லை. இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச அகலாய்வு மூலியமாக தான் நம்ம தமிழோட பண்பாடு, தமிழோடைய நாகரிகம், தமிழோடைய வரலாறு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நாம் இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆடியோ லான்ச்சு இந்த ஈவெண்ட்டில் நம்ம சிவராஜ்குமாரை பார்த்து நம்ம கமல்ஹாசன் வந்து என்ன பேசினார் அப்படின்னா, ராஜ்குமாரோட ஃபேமிலி அந்த ஊரில் இருக்காங்க, ஆனால் அது என்னுடைய ஃபேமிலி, அதனால் அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால் அவரோட பேச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது உயிரே உறவே தமிழே அப்படிங்கிற சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாரு. தமிழ் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜ்ல இருந்து தான் கன்னடம் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜ் வந்து பிரிஞ்சு அதை நீங்க ஒத்துக்குவீங்க அப்படின்னு அவர் பேசும்போது சந்தோஷமா தான் பேசுவார், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற கான்செப்ட்ல. ஸோ அதில் வந்துட்டு நம்ம சிவராஜ்குமார் கூட ஸ்மைல் பண்ணிட்டு கையெடுத்து கூட கும்பிட்டாரு அந்த இடத்துல. அவர் கூட இந்த அளவுக்கு ப்ரொட்டஸ்டா நம்ம கமல்ஹாசன் வந்து பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லி கையில் எடுத்து ப்ரொட்டஸ்டா எடுத்து போராட கிடையாது. அவர் வந்து தமிழுக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ கர்நாடகாவில் வந்துட்டு இந்த மாதிரியான சர்ச்சையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நம்ம கமல்ஹாசன் மேலே. இதையும் தாண்டி அந்த இடத்துல இருக்கிற பிஜேபி நிர்வாகிகள் எல்லா பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கன்னடம் இந்த மொழிக்கு வந்து நீண்ட வரலாறு இருக்குது, ஸோ இந்த வரலாறுல வந்து நீங்க படிங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்றாங்க.
தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒவ்வொரு மொழியுமே நம்ம மொழி தான், ஸோ எந்த மொழியும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே ஒரு வார்த்தையை போட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற பேரில். ஸோ எதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஆக்டருமே கமலஹாசனுக்கு வந்துட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கொடுக்கல. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ பெரிய பெரிய ஆக்டராக இருக்காங்க, இல்லை சின்ன ஆக்டராக இருக்காங்க, இவங்களுடைய மூவி அப்படிங்கிறது பக்கத்து ஸ்டேட்டில் இருக்க கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், இல்லை ஆந்திரா, தெலுங்கானா எந்த ஸ்டேட்லையுமே பிக் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆக்டருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம ப்ரொட்டஸ்ட்டாக எடுத்து நம்ம கமலஹாசனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரீசனை முன்ன வச்சு யாருமே நம்மளுடைய படம் வந்து அந்த ஸ்டேட்டில் ஓடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக யாருமே கமலஹாசன் வந்து இன்னைக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு முன்ன வரல ஒவ்வொரு ஆக்டருமே. ஸோ இதுதான் உண்மை. அவங்களுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது குறைஞ்ச போயிடும், அவங்களோட படம் ஓடாது, ஸோ அவங்களுக்கு வருமானம் வராது அப்படிங்கிற ஒரு பேர் ரீசனுக்காக தான் எந்த ஒரு ஆக்டருமே தமிழ் திரையுலகத்தில் சப்போர்ட் அப்படிங்கிறது கமலஹாசனுக்கு இன்ன வரைக்கும் கொடுக்கல. ஆனால் அவரோட படம் ஓடினாலும் சரி ஓடாட்டியும் சரி எங்களோட தமிழை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற பேரில் அவர் மன்னிப்பு அப்படிங்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறத ஆணித்தனமாக இன்ன வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறத தவிர நான் வந்து பேசுனது தப்பு தான், நான் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்பேன் அப்படிங்கிற ஒரு சொல்லு வந்துட்டு அவரோட வாயிலிருந்து இன்ன வரைக்கும் வரவே இல்லை. ஸோ இதை பொறுத்தளவில் நம்ம கமலஹாசன் வந்துட்டு ஒரு பக்கம் பாராட்டலாம். ஸோ இந்த கன்னட மொழி அப்படிங்கிற ஒரு வரலாறு என்னைக்கு வந்துச்சு அப்படிங்கிற டாபிக் வந்து நான் எடுக்க போகிறது கிடையாது. தமிழோட வரலாறு யார் யார் தெரிஞ்சுக்கணுமோ இதில் வந்து ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். தமிழ் வந்து எந்த காலகட்டங்களில் இருந்து தமிழ்நாட்டை யார் யார் ஆண்டாங்க, எப்படி விளாண்டாங்க, இதுக்கு உண்டான விட்னஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மாநிலமாக இருந்திருக்குது. 1947 பின்னாடி தான் ஒவ்வொரு மொழி வாரியா ஒவ்வொரு ஸ்டேட்டாக அமைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதில் தான் தனித்தனியாக ஒவ்வொரு நாடும் பிரிஞ்சுது. இதுதான் உண்மை. அதனால மொழி அடிப்படையில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு விதமாக பிரிச்சாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடும் ஒரு ஸ்டேட்டாக பிரிஞ்சு 1967. ஸோ நம்ம தமிழ்நாட்டோட தமிழ் மக்களோட நாகரிகம், பண்பாடு இது வந்து இந்த உலகத்திலேயே ஒரு மிக பழமையான வரலாறு அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பழங்கற்காலம், இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களோட காலம், இது வரைக்குமே தமிழ்நாட்டோட வரலாறு அப்படிங்கிறது முழுசாக யாருனாலுமே கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டோட சிறப்பு அப்படிங்கிறது ஓங்கி நிற்கிது அப்படிங்கிறதான் சொல்லணும். நம்ம நவீன இந்தியாவில் தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த பகுதி கிமு 15,000 இருந்து 10,000 வரையான தொடர்ச்சியான மனிதனோட வாழ்விடம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான விட்னஸ் நம்ம கையில் இருக்குது. ஸோ இதனுடைய வரலாறு முழுசாக நம்ம ஆரம்ப காலத்திலேருந்து மேல கற்காலம், நவீன காலம், இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க காலம் வரைக்குமே வெளிப்புற கலாச்சாரத்தோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சேர, சோழ, பாண்டியர் இவங்க 3 பேர் தான் பண்டைய தமிழ் வம்சங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தவங்களும் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அதில் ஒன்றா இந்த நிலத்தை வந்துட்டு ஒரு தனித்துவமான கலாச்சாரம், அது மட்டும் இல்லாமல் மொழியை வச்சு தான் ஆட்சி அப்படிங்கிறத பண்ணாங்க அப்போ இருந்த காலகட்டங்கள்லேயே. இந்த உலகத்தில் ரொம்ப பழமையான இலக்கியங்களை வந்துட்டு வளர்ச்சி அப்படிங்கிறதுல பங்கு கொடுத்தாங்க 3 மன்னர்களுமே. ஸோ இந்த 3 மன்னர்களோட வம்சத்தில் தான் இந்த நிலத்தில் வந்துட்டு மேலாதிக்கம் அப்படிங்கிறதுக்காக போட்டிட்டு ஒவ்வொருத்தவங்களும் தொடர்ந்து அவங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க, நம்ம நாட்டை விட்டு கொடுக்காம. 3ஆவது நூற்றாண்டில் களப்பிரர்கள் இவங்க எல்லா பேருமே படையெடுத்து நம்ம நிலத்துல வந்துட்டு பாரம்பரியமான ஒழுங்கை வந்து சீர்குலைச்சு 3 பேரும் ஆண்ட இந்த இடத்த ராஜ்யத்தவே ஒரு பக்கம் தூக்கி எறியப்பட்டாங்க அந்த காலகட்டங்களில். ஸோ அந்த அளவுக்கு களப்பிரர்கள் வந்துட்டு படையெடுத்து 3 மன்னர்களையுமே அடித்து தும்சம் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து 3 மன்னர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாரம்பரிய ராஜ்யத்தை வந்து திரும்ப மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டியர்கள் இவங்க பல்லவர்களோட மறுமலர்ச்சி இதனால இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட எல்லா பற்றியுமே தூக்கி அடித்து தும்சம் பண்ணாங்க ஒரு காலகட்டங்களில். திரும்ப 9ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு பல்லவர்களை தோக்கடிச்சு தெளிவாக இருக்கிறதுல இருந்து திரும்பவும் சோழர்கள், பாண்டியர்கள் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில். தெற்கு தீர்ப்பகற்பம் முழுசாக தங்களோட பேரரசு அப்படிங்கிறத விரிவுபடுத்தினாங்க. அதாவது இப்போ 5 ஸ்டேட்டை வந்து பிரிச்சிருக்காங்கல்ல, இந்த இடம் எல்லாமே அதாவது தெலுங்கு தேசம், மலையாள தேசம், கன்னடம், அதுக்கப்புறம் தமிழ் தேசம் இது எல்லாமே சேர்த்து ஆண்டுகிட்டு இருந்த இந்த பகுதியை மட்டும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க இந்த 3 அரசர்களுமே. தென்கிழக்கு ஆசியாவில் வந்துட்டு விஜய ராஜ்யத்து மேலே நம்ம சோழர் கடற்படை ஆதிக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் செலுத்தினாங்க. 14ஆவது நூற்றாண்டில் வடமேற்குல இருந்து வந்த முஸ்லீம் படைகளை வந்து படையெடுத்து 3 அரசர்களோட வீழ்ச்சி காரணமாக நம்ம இந்தியாவில் பிற பகுதியில் வந்துட்டு அரசியல் அப்படிங்கிறத ரொம்ப கூடி சீக்கிரமாக மாற்றுறதுக்கு உண்டான ஏற்பாடு அப்படிங்கிறது 14ஆம் நூற்றாண்டில் நம்ம முஸ்லீம் படைகள் எல்லா பேருமே ஒரு பக்கம் பண்ணாங்க. ஸோ இதுக்கு அடுத்து விஜயநகர பேரரசு 14ஆவது நூற்றாண்டில் பின்னாடி 16ஆம் நூற்றாண்டு வரைக்குமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு நம்ம தமிழ்நாடு. ஸோ 17, 18 இந்த நூற்றாண்டில் வந்துட்டு மராட்டிய பேரரசு இவங்களுடைய பிரதேசமாக ஒரு பக்கம் இருந்துச்சு. தமிழ்நாட்டோட வடக்கு பகுதி எல்லாமே விரிவுபடுத்தினாங்க. தென்னிந்தியாவில் வந்துட்டு ரொம்ப பெரும்பகுதியாக இருக்கிற மெட்ராஸ் மாகாணம் 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி ஆங்கிலேயர்கள் பெரிய தேசமாக மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிற பேரில் 18ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு ஒரு இடத்த அமைக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. இந்தியா வந்துட்டு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 1956 மெட்ராஸ் மாநிலத்திலிருந்து நம்ம தெலுங்கு, மலையாள தேசம் இது எல்லாமே நம்ம தமிழகத்திலிருந்து பிரித்ததுக்கப்புறம் ஜனவரி 14 1969 நம்ம தமிழ்நாடு வந்துட்டு நம்ம இந்தியாவில் தனி நாடு அப்படிங்கிற பேரில் மாநில அரசாங்கத்தினால தமிழ்நாடு அப்படிங்கிறது மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிற பேர்ல இருந்து மாற்றி அமைக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வரலாறு அப்படிங்கிறது தமிழில் இதனுடைய நீண்ட வரலாறு அப்படிங்கிறத கொண்டுகிட்டே போகலாம். ஸோ இதை தாண்டி நம்ம கன்னட மொழியோட வரலாறு அப்படிங்கிறது
எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த வரலாறு கேட்ட இவங்களுக்கு இவ்வளோ தலை சுற்றுது அப்படின்னா நான் பேசின ஹிஸ்ட்ரியே இது ஒரு பாட்டு தான். இன்னும் பாட்டு அப்படிங்கிறத விவரித்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டோரிக் பீரியட், ஏர்லி ஹிஸ்ட்ரி, இன்டர்ரெங்கனம், அதாவது 300லேருந்து 600 இந்த காலகட்டம், ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் 600லேருந்து 1300, விஜயநகரர், அதுக்கப்புறம் நாயக் பீரியட் 1300லேருந்து 1650 இந்த காலகட்டம், தொண்டைமான் பீரியட் அப்படிங்கிறது 1680லேருந்து 1948, மராட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க வந்து 1676லேருந்து 1855 வரைக்குமே இவங்களுடைய ஆட்சி கட்டுப்பாட்டில் தான் நம்ம தமிழ்நாடு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்த ரூல்ஸ் ஆஃப் போலிகார்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிஜாம், இதை தாண்டி நவாப், இவங்களுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. யூரோப்பியன் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு நம்ம தமிழ்நாடு. பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிறது 1858லேருந்து 1947 வரைக்கும் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. போஸ்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் பீரியட், இதனுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்தாங்க அப்படின்னா கன்னட மொழியில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நம்ம தமிழ் மொழியை பார்த்து கண்டு மிரளுவானுங்க.